பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அது நீங்க தான். இந்த மாதம் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது எல்லா விஷயத்திலையும் ஏற்படுறது உண்டு. வேலையிலையா இருக்கட்டும், தொழிலையா இருக்கட்டும், அடுத்தடுத்த முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீண்ட நாள் நினைச்சது நடக்கல அப்படின்னா அது நடக்கும். ஃபாரின் போகணும்னு ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டு இருப்பேன், கண்டிப்பா ஃபாரின் போவேல். என்ன அடுத்தது வேற ஏதாவது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பேன், கண்டிப்பா பிஸ்னஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த கம்பெனி எனக்கு பர்டிகுலரா போகணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா போவீங்க. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாசத்துல நடக்கும். நீங்க அதை இப்பயே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் இல்லையா? அடுத்தது 7.5 நாட்டு சனி முடிஞ்சு எங்களுக்கு இன்னும் அப்படியே அதே மந்தமாவே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இப்ப குரு உச்சமாகிறது, குரு உச்சமாகி நேரா உங்களை மகர ராசியை பார்க்கறது. இப்ப உங்களுக்கு குரு உச்சமாகி நேரா மகர ராசியை பார்க்கறதுனால உங்களை கிளென்ஸ் பண்றாரு அவர். உங்களை தான் பார்க்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, உங்களுக்கு உண்டான அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்றதுதான் அவரோட வேலையா இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த 7.5 முடிஞ்சு அடுத்த அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு த்ரோ அவுட்டா நடக்க ஆரம்பிச்சிடும். காதல் வரும் இந்த மாசத்துல. காதல் ஜோடிகள் எல்லாம் இந்த மாசத்துல ஏற்படும். மகராசி என்பர்களுக்கு பிரேக்கப் ஆனது எல்லாம் மீண்டும் தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்து அது என்னவோ அது பண்ணுங்க. என்ன அப்புறம் வேலை தொழில்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில ஒரு ஹைக்கு கிடைக்கும். தொழில்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். நல்ல லாபங்கள், அதாவது போட்டது எடுத்துட்டு இருக்கோங்கிறத தாண்டி நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. எதிர்ப்புகள் குறையும். ஏன்னா எல்லா இடத்துலையும் எதிர்ப்புகளா இருக்கு சுவாமி, எங்க போனாலும் ஒரு தடைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த எதிர்ப்புகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. தொட்டது தொடங்கும் காலமாக இந்த ஐப்பசி மாதம் முதல் உங்களுக்கு அமையும். நன்றி.